உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனது கேந்திர ஸ்தானத்தில் நின்று அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலேயே பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சமடைந்து நிற்கக்கூடிய இந்த அமைப்பு, அவரது பார்வை 4ஆம் பார்வையால் உங்களது குரு பகவான், அந்த குரு பகவானை பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அவருடன் சனி பகவான் இணைந்து அவரது பார்வை 3ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக மகர ராசி அன்பர்கள் போல்ட்னஸான ஒரு கிரக அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுலேயுமே இறங்கினா அதை முடிக்காமல் மற்ற வேலையை பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எப்படின்னா, மற்றவங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய சுயநலத்துக்காக எந்த முடிவு எடுக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஜாதகம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவங்க தனித்துவத்தோடு பார்க்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் அல்ல, வாழ்க்கையில் எதையும் மனசில் மறைச்சி வைக்க தெரியாது, வெளிப்படையாக பேசிடுவீங்க, ஓப்பன் டைப்பாக இருப்பீங்க. முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவில் போல்டாக நிற்பீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சும் சரி, செயலும் சரி, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் சரராசி. அந்த சரராசியினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான சிக்கலை சந்தித்ததுக்கு காரணம் 7.5 சனி, அதிலும் ஜென்மச்சனி, விரயச்சனியில் உங்களுக்கு வேண்டியவங்களையும் நீங்கள் இழந்தீங்க, பலவித மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. ஜென்மச்சனியில் தொழில் ரீதியில் இனம் புரியாத நஷ்டங்களை சந்தித்து, இழப்புகள்னால் வாழ்க்கையில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களே இல்லை, உங்களை மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி நின்னவங்களே இல்லை. இப்போ உங்களை மாதிரி நாம் எப்படி நம்மளுடைய பொசிஷனை நாம் எப்படியே அப்படியே போல்டாக நிறுத்தி வைக்க முடியுமோ, இல்லை இங்கேருந்து அப்படியே சரிவுகளை சந்திச்சிருவோம்ன்ற ஒரு பயம், இனம் புரியாத பயம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த பயத்தினால் உங்களுக்கு படுத்த தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஒவ்வொரு மாதமும் கடந்து போகும் பொழுது நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குகிற தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி நமக்கு இல்லையேன்ற ஒரு மனவேதனை, மன உளைச்சல். மறுபுறம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சில தோல்விகளை சந்திக்க தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நிலை. இது எல்லாத்தையும் தாண்டி நாம் வெற்றிகள் அடையணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் நிற்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் இந்த கிரக பார்வைகள். இதில் அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை 3 கிரகங்களும் பார்க்கக்கூடிய இடம் ஒரே இடம். எப்பவுமே ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்த பார்க்கும். ஆனால் குரு பகவானும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார், சனி பகவானும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார், செவ்வாய் பகவான் தனது அஷ்டம பார்வையால் 8ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது இந்த 8ஆம் இடம் ஒருத்தரை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உண்டாக்கி கொடுத்தோம். அவ்வளோ அருமையான ஒரு பார்வைகள். இதில் 11 லாபஸ்தானாதிபதி இல்லைங்களா உங்களுக்கு செவ்வாய், ப்ளஸ் 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் அவரே. அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம், அந்த இடத்துல குரு நிற்கிறார். அப்போது இது உங்களுக்கு கிடைச்ச வரம், ஒரு பாக்கியம். அப்போது தொழிலில் நடந்த சரிவுகளை அழகாக சரி செய்திருவீங்க, அற்புதமாக மேன்மைகள் படுத்திடுவீங்க. அந்த வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனை மட்டும் கிடையாது, உங்களுக்கு பெரிய லெவல் ஒரு லிஃப்டாக இந்த இடம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 2024 ஒரு பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மீண்டும் அவர் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பார். அப்போது இந்த 40 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வரம். அப்போது தொழில் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்திருவீங்க. ஒரு பக்கம் தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லை
உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும், அந்த வேலையில் மன உளைச்சலும் மனக்குழப்பமும், உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த கெப்பாசிட்டி இருக்காது. திடீர்னு வந்தாங்க, பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யுது, உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யலை. உங்கள் உழைப்பு, உங்கள் திறமை, உங்கள் ஆற்றல் எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இருந்தாலும் அதற்குண்டான வளர்ச்சி இங்கே இல்லை என்ற வருத்தம் ஒரு புறம். அப்போது இந்த இடத்துல ஒரு புறம் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், மறுபுறம் உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இங்கே நீங்கள் பட்ட அந்த சரிவுகளில் உங்களுக்கு நடந்த பாதிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% மன உளைச்சல் மட்டுமல்ல, உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, உங்களை பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நிலை. ஆக இந்த நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச வரம். அப்போ உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% உங்கள் தொழிலில் ஒரு இலக்கு நீங்கள் உண்டாக்குவீங்க, உங்கள் இலக்கை நீங்கள் அடைவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சி அதை மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டுமல்ல, அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் மட்டுமல்ல, இதுவரைக்கும் இருந்த சிக்கல்களை அழகாக சரி செய்து மீண்டு வருவீங்க. அது மட்டுமல்ல, கடன் சுமைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மேற்கொண்டு நம்பி கொடுத்த பணம் அதுவும் கைக்கு வரலையென்ற மன வருத்தம் ஒரு பக்கம் இருந்திருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாயிடும். இன்னும் சிலர் தொழில் சார்ந்த பொருள்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டால் அந்த பொருள் அப்படியே தேங்கி நிற்கும். ஏன்னா அதற்குண்டான விலை வந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும். அந்த வாங்கின விலைக்கும் கம்மியாக கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு. இதில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இந்த காலகட்டங்கள். காரணம், செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நின்று உச்சமடைஞ்ச ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த 40 நாள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். முயற்சியை பலப்படுத்தினீங்கன்னா 100% நீங்கள் இறங்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அது 10 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபா விஷயமா இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக அந்த வளர்ச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலைக்கு கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகத்தை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் உட்காந்தே தீர்வீங்க. அது மட்டுமல்ல, அரசியல் சார்ந்த துறையில் மகர ராசி என்பவர்கள் பேச்சு திறமை உடையவங்க. பேச்சு வன்மை, அருமையாக பேசுவீங்க, அழகாக போல்ட்னஸாக செயல்படுவீங்க, தைரியம், எல்லாருக்கும் முன்னாடி போய் நிற்பீங்க. தப்போ ரைட்டோ மனசுக்கு என்ன தோணுதோ அங்கே அப்படியே போல்டாக பேசுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அரசியல் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், உண்டாகும். அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் அழகான இலக்கை நீங்கள் அடைவீங்க. அது மட்டுமல்ல, இங்கே ஹைலைட்டே என்னென்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் டைரெக்டாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல லிங்க்கு கிடைக்கும், பெரிய பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். குறிப்பாக வெளிநாடு வெளி வாய்ப்புகள், கடல் கடந்து போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதுவும் செவ்வாய் 7ஆம் இடத்தை உச்சமடைஞ்சு பார்க்குறது அற்புதமான அமைப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டங்களில் இந்த 40 நாட்களில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து சில சரிவுகளை சந்தித்தவங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய அற்புத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு இந்த மகர ராசி அன்பர்களில் பல பேர் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க சிலர். அந்த திருமண ரீதியில் நீங்கள் பட்ட மன உளைச்சல், மன வேதனை, இங்கே நல்ல வருமானம், நல்ல சம்பளம் வாங்குறீங்க, நல்ல ஒழுக்கம் இருக்குது, நல்ல ஒரு ஆற்றல், குடும்ப பேர் புகழ் எல்லாமே இங்கே இருந்துமே நமக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது என்ற ஒரு வருத்தம். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை தடைகளை நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வை விழும் பொழுது மாங்கல்ய பலம் பெறும். அது மட்டும் இல்லை, செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அவர் லாபஸ்தானாதிபதி மட்டுமல்ல, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. அப்போது உங்களுக்கு அருமையான திருமண ரீதியில் ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. 2வது, ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சிங்க, ஆனால் டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. 3வது நபர்களாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளும், சின்ன விஷயம் பெருசாகி இன்றைக்கி அதுவே என் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு
பலவீனமான நிலைக்கு நான் ஆளாயிட்டேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% இந்த நேரத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். நீங்களே டைரெக்டாக இறங்கி டீல் பண்ணி அழகாக அதை சரி செய்வீங்க. காரணம் என்னென்னா, உங்களது 3ஆம் இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். அந்த 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுய திறமை, உங்களுடைய முயற்சிக்கு உண்டான ஒரு இடம். அந்த இடத்துக்கு அதிபதி குரு பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது அவருக்கு முழுமையான பவர் கிடைக்கும். அப்போது இறங்கிய காரியங்களில் வெற்றி அடைவீங்க. எது இறங்கினாலும் அதில் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா, திருமணம் ஆயிடுச்சிங்க, டைவர்ஸும் ஆயிடுச்சு, மறுமணம் எனக்கு கிடைக்குமா? வாழ்க்கையில் வாழ முயற்சி பண்ணேன், ஆனால் என்மேல் இல்லாத பொல்லாத பழி போட்டு வாழ்க்கையில் மற்றவங்களுடைய சுயநலத்துக்கு என்னை பகடக்காயாக பயன்படுத்தி இன்றைக்கி மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைச்சா வாழ்ந்து காட்டி அந்த கரையை போக்கணும், நம்ம மேலே வீண் பழிகளை நம்ம சுமந்துக்கிட்டு நிற்கிறோம், அதை சரி செய்யணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சியை பலப்படுத்துக்கு 100%. 11ஆம் இடத்திற்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் உச்சம் அடைவதே உங்களுக்கு ஒரு பாக்கியம். அவர் மீண்டும் நேரடியாக 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம், மறுமணம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அதனால் முயற்சிகள் பலப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் திருமணம் ஆகி எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலைங்க, 10 நாள் 15 நாள் பாக்கியம் நிற்கிற மாதிரி இருக்குது, காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி போகுதுங்க, என்னன்னே தெரியல. நானும் மருத்துவ சார்ந்த முயற்சிகளும் எடுத்தேன். கோயில் குளங்கள் போய் கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஆனால் எனக்குண்டான பலன் கிடைக்கலையென்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது குறிப்பாக சொல்லணும்னா, மகர ராசி அன்பர்கள் குறிப்பாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார். அந்த ராகு பகவான் அவர் குறிப்பாக சொல்லணும்னா, நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு குடும்ப ரீதியில் இருந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கடந்த 3 வருஷத்தில், அது குறிப்பாக இந்த 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி செய்த சில நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறி இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையவே பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்து தான் செஞ்சீங்க. அது நல்ல விஷயந்தான், ஆனால் இது என்னன்னே தெரியல. நான் எல்லாமே பண்ணியும் இன்றைக்கி எங்கே தப்பு நடந்தும் தெரியல. ஒரு புறம் திருமண ரீதியிலையும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, மறுபுறம் தொழில் சார்ந்த ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சிக்கல்களை எப்படி சரி செய்ய போகிறோன்னு தெரியலன்னு நினச்ச உங்களுக்கு அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்துட்டார். அவரது பார்வை பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் விழுது. அடுத்தது அந்த இடத்துல கேது நிற்கிறார். இதில் அருமையான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களது பாக்கியஸ்தானாதிபதியும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். அப்போது பிள்ளைகளினுடைய பாதிப்புகளை அழகாக சரி செய்து நல்ல ஒரு இலக்கை நோக்கி அவங்கள கொண்டு போயிடுவீங்க. அவங்க வாழ்க்கையை சரி செய்திருவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு உங்களது உடல் ஆரோக்கிய ரீதியில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட அது சரியாகலைன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எடுத்த சில முயற்சிகள் அது தடப்பட்டு நிற்கக்கூடிய சில சூழல், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரியம் மட்டும் அல்ல, தொழில் சார்ந்தும் ப்ளஸ் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சில நல்ல விஷயங்களுக்காக போராடி அதை செய்ய முடியாமல் இன்றைக்கி பிளாக்காகி நிற்குதேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அது தானாகவே நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். குறிப்பாக மண் மனை பூமி வாங்கி வீடு கட்டணுன்ற ஒரு யோசனைகளோட சில முயற்சிகள் எடுத்தீங்க. கட்ட வீடு பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழல், சிலருக்கு வீடு கட்ட ஆரம்பிக்க முடியவே இல்லையே என்ற ஒரு வருத்தம். ஆக இந்த நிலை அழகாக அப்படியே டேர்னிங் ஆகி அருமையாக நீங்கள் பூமி, ஏன்னா அந்த 4ஆம் இடத்தை குரு இருக்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் அவருடைய சொந்த வீட்டை. அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே தடைப்பட்ட காரியங்கள் கைக்கூடி வரும். 100% கிரைம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டாயிடும். இந்த 2024 பிறந்ததுலேருந்தே சிலர் கிரைமே முடிச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். சிலருக்கு அந்த வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ கூடி வரும். சிலருக்கு பூமி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஆரம்பமாயிடும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொத்துக்கள் ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்குங்க. பூமி ரீதியில்
அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% அது இப்போ சரியாயிடும். அதை சார்ந்த விஷயங்கள் அழகாக கைக்கூடி வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கடன் சுமைகள் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கடந்த காலகட்டங்களில் கொடுத்ததை அழகாக நீங்கள் அதை கட்டி சரி பண்ணி வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஆக முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் அடைவீங்க. 50 வயதிற்கு மேல் உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிப்புகளும், இனம் புரியாத பயம், மனப்பதட்டம், குழப்பம், படபடப்பு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். முடிந்த வரை நீங்கள் வழிபட வேண்டியது விஷ்ணு பகவானையும் ப்ளஸ் முருக பெருமானையும் வழிபடுங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு அந்த பதட்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் விலகி ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். இந்த 40 நாட்களில் தீராத சில பாதிப்புகள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கிய ரீதியில் அதுவும் தீரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, பெற்ற குழந்தைகளுடைய கல்வி ரீதியில் ஒரு தடைகளாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அவங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, தான் வேலையை முயற்சி பண்ணி பல இடங்களை தேடி எனக்கு வேலையே கிடைக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அதை சார்ந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும். குடும்ப ரீதியில் தேவையில்லாத சலசலப்புகள் உண்டாகிட்டு இருக்கு. உங்களுடைய சொந்த பந்தங்கள், குறிப்பாக 3வது நபர்களால் இனம் புரியாத வழி வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்லணும்னா கூட பிறந்தவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சில குழப்பங்கள் சொத்து ரீதியிலையும் சரி, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த ரீதியிலையும் சரி, குடும்ப ரீதியிலையும் சரி சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிருக்கு. அதையும் அழகாக சரி செய்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு மகர ராசி பிள்ளைகள், அதாவது கல்வி மாணவர்களும் மாணவிகளுக்கும் இந்த தருணத்தில் இதுவரைக்குமே இந்த ஜென்மச்சனி இருந்தது. ஒரு புறம் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தார். ஞாபக மறதி, கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இல்லை, படித்த படிப்பு பார்த்தா ஞாபக மறதியாக இருக்குது. அது மட்டுமல்ல, ஆரோக்கிய ரீதியில் கரெக்டாக பரீட்சை எழுதின நேரத்தில் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இதை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிடும். ஆச்சா, அடுத்த லெவலுக்கு நீங்கள் கல்வியில் ஒரு நல்ல மேன்மையை அடைஞ்சிருவீங்க. அடுத்தது விவசாய சார்ந்த துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட பாடுக்குண்டான பலனை மேன்மையாக அடையலை. ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. ஆனால் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங், ஒரு நல்ல சில யோசனைகள், அந்த யோசனைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக உங்களுக்கு இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த செவ்வாய் பூமி காரகனாக மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம். அவர் உங்களுடைய ராசிக்கே அவர் பார்க்கக்கூடிய இடம் அந்தஸ்து மரியாதைக்குரிய 4ஆம் இடமும் 7ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லிங்க், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய எந்த முயற்சிகளுக்கும் கட்டுப்பட்ட நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகளும், திருமண மேன்மைகள் மட்டுமல்ல, மனைவி சார்ந்த இடமும், இது எல்லாமே. அடுத்தது அஷ்டமஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் உங்களுக்கு அமையும். இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைவீங்க. ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகன்றது ஒன்று இருக்குது, உங்கள் திசா புத்திகள்ன்றது ஒன்று இருக்குது. அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கைக்கூடி வருதோ, அது மட்டுமல்ல சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்குமா இல்லை குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும். ஆக ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.